மைதா மாவை பசையாக்கி வாயில் ஒட்டி வைத்துவிட்டு பேச சொன்னால் எவ்வாறு பேச முடியுமோ அப்படி வாயை இழுத்துக்கொண்டு வசனம் பேசி காமெடி செய்தவர். 100 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர். இவர் சினிமாவில் நடித்த காலத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட்டணிக்கே போட்டியாக இருந்தவர். அக்னி நட்சத்திரம் படத்தில் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என பேசி இவர் சந்தோஷப்படும் காமெடி காட்சி இன்றும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது. 1980-90களில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகர் ஜனகராஜ் அவர்கள் சென்னையில் 1955ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய பெற்றோர்கள் வடிவேலு, முத்துலட்சுமி அம்மையார். நடிப்பில் ஆர்வம் கொண்டு உள்ளூர் நாடக குழுவில் பங்கேற்று நடித்து வந்தார். 1971ஆம் ஆண்டு முதலே திரைப்படங்களில் நடிக்க முயற்சி செய்து வந்தார். 1972-77ஆம் ஆண்டுகளில் இயக்குனர் கைலாசம் கே. பாலச்சந்தர் அவருக்கு தமது 2ஆம் தர திரைப்படங்களில் பல சிறு வேடங்களை அளித்து வந்தார். 1977ஆம் ஆண்டில்தான் முதல் முறையாக வசனமுள்ள வேடம் ஒன்றில் சிவப்பு வில்லு என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. 1970கள் முழுவதுமே இத்தகைய சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார். 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு சிறப்பான ஆண்டுகளாக அமைந்தன. 1982ஆம் ஆண்டு வெளியான பார்வை, அதன்பின் தொடர்ந்த அபூர்வ பேரர்கள் என்ற திரைப்படம் 1983ஆம் ஆண்டு. அதே ஆண்டு மீண்டும் கோவிலா, 1985ஆம் ஆண்டு சிந்து பைரவி, 1989ஆம் ஆண்டு வெளியான ராஜாதி ராஜா, அதே ஆண்டு வெளியான அபூர்வ சகோதரர்கள், அக்னி நட்சத்திரம், புது புது அர்த்தங்கள் போன்ற பல படங்கள் அவருக்கு வெற்றி படிகளாக அமைந்தன. 90களில் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் அவர் நடித்த கிங், ஆயுத பூஜை, எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஆகிய திரைப்படங்கள் குறிப்பிட்ட திரைப்படங்களாகும். கிங் 2002ஆம் ஆண்டு வெளியானது. ஆயுத எழுத்து 2004ஆம் ஆண்டு வெளியானது. எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி 2004ஆம் ஆண்டு வெளியானது. சினிமாவில் நுழைவதற்கு முன்பு 1976ஆம் ஆண்டு ஆடிட்டர் ஜெனரல் அலுவலகத்தில் ஜூனியர் பிரிவு எழுத்தாளராக சேர்ந்தார். நாடக கலைஞராகவும் மேடை கலைஞராகவும் பகுதி நேரமாக பணிபுரிந்தார். இன்று வரை அவரது நெருங்கிய நண்பராக இருக்கும் மற்றொரு ஏஜிஎஸ் ஊழியரான டெல்லி கணேஷ் அவர்களுடன் அவர் நட்பாக இருந்தார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் முதலில் உதவியாளராக சேர்ந்ததாக கூறப்படுகிறது. கிழக்கே போகும் ரயில் படப்பிடிப்பின் போது இவரின் திறமையை பார்த்த பாரதி ராஜா அதே படத்தில் பிராமணராக நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். பின்னர் புதிய வார்ப்புகளில் பாரதி ராஜா ஜனகராஜுக்கு வில்லன் மகனாக நடிக்க வாய்ப்பு கொடுத்து அந்த திரைப்படத்தில் பரபரப்பை உருவாக்கினார். அந்த திரைப்படத்திற்காக ஜனகராஜ் கால் சட்டை மற்றும் பனியன் அணிந்து நடித்திருந்தார். 1990இல் பாரதி ராஜாவின் நிழல்கள் படத்தில் தனது இடைவெளியை கண்டறிந்தார். மேலும் சிவகுமார், ரஜினிகாந்த், கமலஹாசன், ராம்கி, சிவாஜி கணேசன் மற்றும் மணிரத்னம், கே. பாலச்சந்தர் போன்ற முக்கிய நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களின் படங்களில் நடித்து மாபெரும் புகழ் பெற்றார். ஆரம்ப காலகட்டங்களில் சிறு சிறு வேடங்கள் நடித்திருந்தாலும் அவர் வெளியில் பிரபலமாக தெரிமுகமாக இல்லை. 1978ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரதி ராஜா அவர்களின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில்தான் அவர் முழு கதாபாத்திர ஒரு முக்கியமான கேரக்டராக பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். மேலும் புதிய வார்ப்புகள் 1979ஆம் ஆண்டு வெளிவந்த படம், 1982ஆம் ஆண்டு காதல் ஓவியம், 1985ஆம் ஆண்டு ஒரு கைதியின் டைரி போன்ற பாரதி ராஜாவின் படங்களில் தொடர்ந்து அவர் நடித்து வந்தார். 1985ஆம் ஆண்டு வெளியான சிந்து பைரவி, 86ஆம் ஆண்டு வெளியான பாலைவன ரோஜாக்கள், அதே ஆண்டு வெளியான வசந்தம், 1988இல் வெளியான அக்னி நட்சத்திரம், 89இல் வெளியான ராஜாதி ராஜா, அபூர்வ சகோதரர்கள் ஆகிய திரைப்படங்கள் இவருக்கு முக்கிய படங்களாக அமைந்தன. வித்தியாசமான குரல் வளம், முக பாவனை மூலம் இவர் ரசிகர்களை கவர்ந்தார்.
நாயகன் திரைப்படத்தில் 1987ஆம் ஆண்டும், 1990ஆம் ஆண்டு கிழக்கு வாசல் திரைப்படத்திலும், 92ஆம் ஆண்டு அண்ணாமலை, 95ஆம் ஆண்டு பாட்சா ஆகிய படங்களில் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்து பிரபலமானார். 80கள் மற்றும் 90களின் முற்பகுதியில் கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோருக்கு முக்கிய பக்கபலமாக இருந்தார். சுருளிராஜனின் அகால மரணம் அவர் நடித்த கதாபாத்திரங்களுக்கு ஜனகராஜ் பொருத்தமாக இருப்பார் என பல படங்களில் நடிக்க தொடங்கினார். அவர் இடத்தை பூர்த்தி செய்தார். 2002ஆம் ஆண்டு கிங் படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தமிழ்நாடு மாநில அரசு விருது வழங்கப்பட்டது. இந்த படத்தில் விக்ரமன் ஹீரோவாக நடித்திருந்தார். நடிகர் ஜனகராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1978ஆம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில், 79ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள், புதிய வார்ப்புகள், 1980ஆம் ஆண்டு கல்லுக்குள் ஈரம், சிவப்பு ரோஜா, இளமை கோலம், நிழல்கள், 1981ஆம் ஆண்டு எனக்காக காத்திரு, பாலைவன சோலை, 82ஆம் ஆண்டு கல்யாண காலம், காதல் ஓவியம், பக்கத்து வீட்டு ரோஜா, 1983ஆம் ஆண்டு பாயும் புலி, மண் வாசனை, இளமை காலங்கள், தூங்காதே தம்பி தூங்காதே, தூரம் அதிகமில்லை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1984ஆம் ஆண்டு குவா குவா வாத்துகள், 100வது நாள், தம்பிக்கு எந்த ஊரு, புதுமை பெண், சாந்தி முகூர்த்தம், இங்கேயும் ஒரு கங்கை, உங்கள் வீட்டு பிள்ளை, இரு முகங்கள், வாய்ச்சொல்லில் வீரநடி, அம்பிகை நேரில் வந்தால், ஜனவரி 1 போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1985ஆம் ஆண்டு ஒரு கைதியின் டைரி, மண்ணுக்கேத்த பொண்ணு, கன்னி ராசி, ஒரு மலரின் பயணம், அன்னி, அன்பின் முகவரி, அம்பிகை நேரில் வந்தால், உயர்ந்த உள்ளம், முதல் மரியாதை, மருதாணி, வெற்றிக்கனி, ஸ்ரீ ராகவேந்திரா, புதிய தீர்ப்பு, திறமை, படிக்காதவன், சிந்து பைரவி, ஆண்பாவம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1986ஆம் ஆண்டு கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த விக்ரம், செல்வாக்கு, மறக்க மாட்டேன், ஆனந்த கண்ணீர், இசை பாடும் தென்றல், கடலோர கவிதைகள், 1000 பூக்கள் மலரட்டும், காலமெல்லாம் உன் மடியில், பாலைவன ரோஜாக்கள், ஒரு இனிய உதயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1987ஆம் ஆண்டு காதல் பரிசு, ராஜ மரியாதை, குடும்பம் ஒரு கோவில், வளையல் சத்தம், விலாங்கு, மக்கள் என் பக்கம், இனி ஒரு சுதந்திரம், வைராக்கியம், ஜல்லிக்கட்டு, காதல் விடுதலை, தீர்த்த கரையினிலே, நாயகன், பூக்கள் விடும் தூது, நேரம் நல்லா இருக்கு, வேதம் புதிது போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1988ஆம் ஆண்டு அண்ணா நகர் முதல் தெரு, பாய்மரக் கப்பல், பூவுக்குள் பூகம்பம், உரிமை கீதம், உள்ளத்தில் நல்ல உள்ளம், என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, அக்னி நட்சத்திரம், தெற்கத்தி கல்லன், கணம் கோட்டார் அவர்களே, மனதுக்குள் மத்தாப்பு, ஜீவா, சூரசம்ஹாரம், உன்னால் முடியும் தம்பி, நல்லவன், சத்யா, கொடி பறக்குது, கலியுகம், பறவைகள் பலவிதம், புதிய வானம், நெத்தியடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1989ஆம் ஆண்டு ஒரு தொட்டில் சபதம், நாளைய மனிதன், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், தாய் நாடு, வாய் கொழுப்பு, வருஷம் 16, மூடு மந்திரம், ராஜாதி ராஜா, பாட்டுக்கு ஒரு தலைவன், என் இரத்தத்தின் இரத்தமே, அபூர்வ சகோதரர்கள், சிவா, ஒரு தொட்டில் சபதம், வருஷம் 16, மனிதன் மாறிவிட்டான், மனந்தான் மகாதேவன், வெற்றி விழா, புது புது அர்த்தங்கள், திருப்பு முனை, பொண்ணு பார்க்க போறேன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1990ஆம் ஆண்டுகளில் இதய தாமரை, பணக்காரன், பச்சை கொடி, எண் 20, மெட்ராஸ் மயில்,
அரங்கேற்ற வேளை, சீதை, உறுதிமொழி, ஜெகதேக வீருது, அதிலோக சுந்தரி போன்ற தெலுங்கு படம், நிலா பெண்ணே, கிழக்கு வாசல், ஆரத்தி எடுங்கடி, வெள்ளையத்தேவன், சாத்தான் சொல்லை தட்டாதை, வைகாசி பிறந்தாச்சு, கிழக்கு வாசல், அஞ்சலி, கேளடி கண்மணி, நீ சிரித்தால் தீபாவளி, வைகாசி பிறந்தாச்சு, ராஜா கைய வச்சா, புதிய சரித்திரம் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார். 1991ஆம் ஆண்டு நாம் பிடிச்ச மாப்பிள்ளை, வெற்றிப்படிகள், கோபுர வாசலிலே, தங்க தாமரைகள், நாட்டை திருத்தாதை, ஆத்தாவுன் கோவிலிலே, காவல் நிலையம், அர்ச்சனா ஐஏஎஸ், பொண்டாட்டி தான், வீட்டில் எலி வெளியில புலி, இதயம், மனசார வாழ்த்துங்களேன், நீ பாதி நான் பாதி, நாட்டுக்கு ஒரு நல்லவன், வாசலிலே ஒரு வெண்ணிலா, குணா, தூதுபோ செல்லக்கிளியே, குறும்புக்காரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1992ஆம் ஆண்டு 2 பொண்டாட்டி காவல்காரன், நாங்கள், உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன், நாடோடி தென்றல், உனக்காக பிறந்தேன், அண்ணாமலை, கலிகாலம், என்றும் அன்புடன், பட்டத்து ராணி, ரோஜா, பிரம்மச்சாரி, பாண்டியன், சோலையம்மா, மீரா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1993ஆம் ஆண்டு தங்கக்கிளி, பிரதாப், வேடன், தேர்ச்சி மதிப்பெண், ஸ்நேக சாகரம் என்ற மலையாள படம், நல்லதே நடக்கும், பார்வதி என்னை பாரடி, தாடி என்ற தெலுங்கு படம், பத்தினி பெண், கிழக்கே வரும் பாட்டு, இதய நாயகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1994ஆம் ஆண்டு வீட்டில் விசேஷங்க, வீட்டை பாரு நாட்டை பாரு, புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கன்னு, கேப்டன், பொண்டாட்டிய தெய்வம், ஊழியன், வீரா, ஒரு வசந்த கீதம், செவ்வந்தி, தாட்பூட் தஞ்சாவூர், மேடம், கருத்தம்மா, மஞ்சு விரட்டு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1995ஆம் ஆண்டில் எங்கிருந்தோ வந்தால், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, பாஷா, கங்கைக்கரை பாட்டு, பாட்டு பாடவா, தொட்டில் குழந்தை, புதிய ஆட்சி, இந்திரா, திருமூர்த்தி, நந்தவன தேரு, தேடி வந்த ராசா, ராஜாவின் பார்வையிலே, ஏன் பொண்டாட்டி நல்லவ போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1996ஆம் ஆண்டு கோவாலா கோவாலா என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும் நடித்தார். 97ஆம் ஆண்டு ரிஷிய சிறுங்கன் என்ற மலையாள படம், வாய்மையை வெல்லும், அருணாச்சலம், தேவதை, விடுகதை, வாசுகி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1998ஆம் ஆண்டு உளவுத்துறை, உதவிக்கு வரலாமா, கவலைப்படாதே சகோதரா, ஹரிச்சந்திரா, தில்சே என்ற இந்தி படம், கும்பகோணம் கோபாலு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1999ஆம் ஆண்டு உள்ளத்தை கில்லாதை, அண்ணன் தங்கச்சி, சுயம்வரம், ஜோடி போன்ற திரைப்படங்களிலும், 2000ஆம் ஆண்டு சீனு, ஹேட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற கன்னட திரைப்படம், புரட்சிக்காரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2001ஆம் ஆண்டு பிரியாத வர வேண்டும் திரைப்படத்தில் நடித்தார். 2002ஆம் ஆண்டு தயா, ராஜ்யம், அரசன், சொல்ல மறந்த கதை, ஐ லவ் யூடா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2004ஆம் ஆண்டு ஜெய், ஆயுத எழுத்து, புதியது, எம் குமரன், சன் ஆப் மகாலட்சுமி ஆகிய திரைப்படங்களிலும், 2005ஆம் ஆண்டு ஆயுதம் திரைப்படத்திலும், 2006ஆம் ஆண்டு கலிங்கம், 47A, பெசன்ட் நகர் வரை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2007ஆம் ஆண்டு முதல் கனவே, தவம் ஆகிய படங்களிலும், 2008ஆம் ஆண்டு பட்டய கலப்பு படத்திலும், 2018ஆம் ஆண்டு 96 படத்திலும், 2019ஆம் ஆண்டு தா 87 என்ற திரைப்படத்திலும், 2021ஆம் ஆண்டு ஓபாமா உங்களுக்காக என்ற திரைப்படத்திலும் நடித்தார். இவ்வாறு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். தமிழ் மொழியில் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என அனைத்து மொழிகளிலும் காமெடியிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர்.